Hi guys, welcome back. D block la question number 33 la irukom. This is the same question as of question number 20. Question number 20 oda video போய் பாத்தீங்கன்னா தெரியும். Chemistry of actinides, lanthanides compare பண்ணுங்க. Electronic configuration, oxidation state, chemical reactivity ன்னு போட்டிருக்காங்க. Electronic configuration எழுதியிருப்போம். Oxidation state ரெண்டுமே +3 காமன். அதுல இதோட இது நிறைய oxidation state இருக்கும் actinides சொல்லியிருப்போம். Reactivity wise அது earlier members more reactive இந்த மாதிரி போட்டிருப்போம். ஓகே, அதாவது டீட்டெயிலா கொஸ்டின் நம்பர் 20ல பேசியிருக்கோம். அதோட வீடியோ போய் பாருங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் பிட் பை பிட். அதில் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இருக்கு, பட் இங்கே வந்து இது இல்லாமல் இருக்கும். கிளியரா? ஸோ டோன்ட் வேஸ்ட் உங்க டயத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. கோ அண்ட் சி தட் வீடியோ. நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 34. ரைட் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர். ஸோ இந்த டி பிளாக் சுற்றி சுற்றி இதே தான் சுற்றிட்டு இருக்கும். அட்டாமிக் நம்பர் 64 அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு பக்கத்துல இருக்கிற நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கணும். 64னா 54 தான் பக்கத்துல இருக்கு. அப்ப ஜெனான் 54னு போட்டுருவீங்க. இன்னும் 64க்கு இதுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் முக்கியம்? 7 எலக்ட்ரான்ஸ். ஜெனான் எங்க முடியுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். 5p6. 5p6க்கு அப்புறம் யாரு வருவான்னு தெரிஞ்சிருக்கணும். 5pக்கு அப்புறம் 6s2 வந்துட்டு 4f போவாங்க. ஸோ 6s2ல 2 எலக்ட்ரான் தானே. 6s2 2 எலக்ட்ரான் பிடிச்சிட்டு 4fல மீதி இருக்கிற 5 எலக்ட்ரான் ஃபில் ஆயிரும். தட்ஸ் ஆல். டீல எதுவும் ஃபில் ஆகும். கிளியரா? சிம்பிள், நோ டவுட் அபவுட் இட். அடுத்ததுல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. 91 இருக்கிறப்போ கான்ஃபிகரேஷன்ல ரேடான் தான் ஸ்டேபிள் கேஸ், விச் இஸ் 86. அது 6p6 ஓட முடியுது. ஸோ 6p6னா எங்க இருக்கு பாருங்க. 6pக்கு அப்புறம் 7s 5fன்னு வரும். ஸோ 6க்கு அப்புறம் 7 5 வரும். 7s 2 ஃபில் ஆயிரும். மீதி இருக்கு மொத்தமா 91ல இருந்து 86 இது பண்ணீங்கன்னா 5ல 2 ஃபில் ஆயிருச்சுன்னா மீதி இருக்கிறது 3. அந்த 3ல என்னன்னா இந்த எஃப்க்கும் டிக்கும் மட்டும் எனர்ஜி லெவல் டிஃபரன்ஸ் கம்மி. அதனால இதுல எஃப்ல 2 ஃபில் ஆனே டிக்கு போயிடும். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸெப்ஷன், இம்பார்ட்டன்ட். வேற அடுத்தது பாருங்க 101. அப்போ 86ல இருந்து 101னா எவ்வளவு இருக்கு? 96, 15 எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. கரெக்டா? 15 எலக்ட்ரான். ஸோ அப்போ 7s2 ஃபில் ஆயிட்டு மீதி 13மே எஃப்ல போய் ஃபில் ஆகும். சும்மா அந்த ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் இருக்கப்பதான் மேல இருக்க மாதிரி பிரச்சனை. இப்பெல்லாம் நோ ப்ராப்ளம். அதே மாதிரி அடுத்தது 109. 86க்கு அப்புறம் 96, 106, 23 எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. 23ல ஃபர்ஸ்ட் 2 ஃபில் ஆயிரும். அப்புறம் 14 ஃபில் ஆயிரும். ஸோ 16 ஃபில் ஆயிருச்சு. மீதி இருக்கிற 7 6dல ஃபில் ஆயிரும். கிளியரா? இதுக்கு உங்களுக்கு ப்ரீ ரிக்வெசிட்ஸ் எதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா இந்த கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கணும். இதுல கடைசியா எதுல முடியுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 1sல முடியும். அடுத்து 2p6, 3p6, 4p6, 5p6, 6p6 இந்த ஆர்டர் தான் முடியும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அட்டாமிக் நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் 6pக்கு அப்புறம் என்ன வரும்னு தெரியும். 6pக்கு அப்புறம் 7s, 5pக்கு அப்புறம் 6s. இந்த இது தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டு தெரிஞ்சிருந்தா உங்களால இந்த சாப்டர்ல ஈஸியா கான்ஃபிகரேஷன் எழுதி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll meet in next video. Thank you.